வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரீல் அண்ட் ரியல். T20 வேர்ல்டு கப்போட 10வது நாள்ல எக்கச்சக்கமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. பெரிய பெரிய டீம் எல்லாம் அசால்ட்டா சம்பவம் பண்ண ஒரு டீம் சின்ன டீம் கிட்ட திணறின ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு சின்ன டீம் பெரிய டீமை திணற வச்சதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லைங்க, ஒரு சாம்பியன் டீம் ஒரு டீம் T20 சீரீஸ்ல இப்படி ஓட வெட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? T20 வேர்ல்டு கப்போட 10வது நாளில் நடந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஆப்கானிஸ்தான் 5 விக்கெட் வித்தியாசத்தில் UAE தோக்கடிச்சிட்டாங்க. டெல்லி அருண் ஜேட்லி ஸ்டேடியத்தில் நடந்த இந்த மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண UAE அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி. ஏன்னா அடுத்தடுத்த விக்கெட் போயிட்டே இருந்துச்சு. கடைசியில் 20 ஓவர் முடிவில் ஒரு வழியா 9 விக்கெட் இழந்து தடுமாறி 160 ரன் அடிச்சாங்க. பிச்சை பார்க்கும்போது தெரியுது இது பவுலிங் பிச்சு தான் அப்படின்னு. இதில் அதிகபட்சமாக சோயத் கான் மட்டும்தான் 68 ரன் அடிச்சாரு. ஸோ அவரோட பேட்டிங்கை பார்க்கும்போது அவர் ஒரு பிச்சிலையும் மற்ற பிளேஸ்ல வேறொரு பிச்சிலையும் அந்த மாதிரி இருந்துச்சு. 161 ரன்னை ஆப்கானிஸ்தான் சைட்லேருந்து பார்க்கும்போது ஆல்ரவுண்டர் அஸ்மதுல்லா உமர் சாய் 4 ஓவர் பவுலிங் போட்டு 15 ரன் மட்டுமே கொடுத்து 4 விக்கெட்டை கைப்பற்றினார். முஜிபுர் ரஹ்மான் 2 விக்கெட்டையும் கேப்டன் ரஷித் கான் 1 விக்கெட்டை எடுத்தாரு. 161 ரன் அடிச்சா வெற்றி அப்படின்ற டார்கெட்டை நோக்கி வந்த ஆப்கானிஸ்தான் இதை 15 ஓவர்லேயே சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய அதிர்ச்சி. ராமோடலா குருபாஸ் 6 பாலுக்கு 4 ரன் எடுத்து அவுட் ஆகி ஒரு மிகப்பெரிய ஷாக்கை கொடுத்தாரு. ஒரு பக்கம் இப்ராஹிம் சஜ்ரான் நிதானம் ஆடிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் அடுத்து வந்த குல்புதீன் நைப் 13 ரன், செட்டிகுல் அட்டல் 16, டார்விஸ் ரசூலி ஓவருக்கு நிதானமாக ஆடி 33 ரன் அடிச்சாங்க. அடுத்து அஸ்மதுல்லா உமர் ராய் வந்ததுக்கு அப்புறம் சத்தான் செட்டில் ஆகி நல்லா ஆடி இந்த மேட்சை முடிப்பாருன்னு பார்த்தா 41 பால்ல 53 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. இந்த மேட்ச் சீக்கிரம் முடிய வேண்டிய ஒரு மேட்ச், ஒரு நெயில் பைட்டிங் கேமாவே மாறிடுச்சு. ஆனா ஒரு வழியா அஸ்மதுல்லா உமர் ராய் நின்று நிதானமா ஆடி 21 பாலுக்கு 40 ரன் அடிச்சாரு. இன்னொரு பக்கம் முகமது நபி 3 ரன்னோட நாட் அவுட்ல இருந்தாரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 19.2 ஓவர் தான் இந்த ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சாங்க. இந்த மேட்ச் இந்த அளவுக்கு நெயில் பைட்டிங் கேமா இருக்கும்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. காரணம் சவுத் ஆப்பிரிக்கா கூட விளையாடும் போது டபுள் சூப்பர் ஓவர் வரைக்கும் மேட்சை கொண்டு போன ஆப்கானிஸ்தான் இந்த மேட்சை இந்த அளவுக்கு ஒரு நெயில் பைட்டிங் கேமா எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த மேட்ச்ல கேப்டன் ரஷித் கான் ஒரு மைல் ஸ்டோன் எட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு விக்கெட் எடுத்ததன் மூலமா T20 இன்டர்நேஷனலையும் பிரான்சைஸ் லீக்லையும் மொத்தமா சேர்த்து 700 விக்கெட் எடுத்திருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேர்ல்ட்ல இந்த அளவுக்கு அதிக விக்கெட்டை யாருமே எடுத்ததில்லை. இதுக்கப்புறம் ட்வைன் பிராவோ 637 விக்கெட் எடுத்திருக்காரு. ரஷித் கான் மாதிரி ஒரு லெஜெண்டுக்கு ஒரு பெரிய சலிட் கொடுக்கலாம். இந்த மேட்ச் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. 2வது மேட்ச்ல இங்கிலாந்து இத்தாலிய 24 ரன் வித்தியாசத்துல தோக்கடிச்சிருக்காங்க. ஃபுட்பால்ல தான் இந்த 2 நாடு எதிரி அப்படின்னா கிரிக்கெட்லயும் அனல் பறக்க வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். கொல்கத்தா ஈடன் கார்டன்ல நடந்த இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண இங்கிலாந்து ஆரம்பத்துல கொஞ்சம் தடுமாறினாங்க. பட்லருக்கு யாரு சாவு விட்டா என்னன்னு தெரியல, தொடர்ந்து 3 ரன்லயே அவுட் ஆயிட்டு இருக்காரு. பில் சால்ட் ஓரளவுக்கு டீசென்டா ஆடி 28 ரன் அடிச்சாலும் அடுத்து வந்த டாம் பேண்டன், ஹாரி ப்ரூக், ஜேக்கப் பெத்தல் இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் இங்கிலாந்து 105 ரன்னுக்கு 5 விக்கெட்டை இழந்து பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தாங்க. அப்பதாங்க உள்ள வந்தாரு வில் ஜாக்ஸ். சுமார் ருத்ர தாண்டவா ஆடினாரு. 22 பால்ல 53 ரன், 3 4 4 6, ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் 240. இவர் இந்த மாதிரி அடிச்சனால தான் இங்கிலாந்து ஸ்கோர் 202 ரன்னுக்கு போச்சு 20 ஓவரில். ஸோ இங்கிலாந்து ஒரு வழியா 7 விக்கெட் இழந்து 20 ஓவரில் 202 ரன் அடிச்சாங்க. 203 ரன் அடிச்சா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற டார்கெட்டை நோக்கி விளையாட வந்த இத்தாலி ஆரம்பத்துல இருந்தே பயங்கரமா திணறினாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே சோப்ரா ஆர்ச்சர் 2 விக்கெட்டை தூக்கிட்டாரு. ஸோ அவரோட பவுலிங்லாம் பார்க்கும்போது செம பயங்கரமா இருந்துச்சு. 146 பிளஸ் போட்டாரு. ஸோ அவரோட பவுலிங் ஸ்பீடு பார்க்கும்போது 146 இருந்துச்சு. ஸோ செம்ம பேஸ். அடுத்து வந்த இத்தாலி பேட்டர்ஸ்லாம் ஓரளவுக்கு சுமாரா ஆட, திடீர்னு வந்த பென் பெனட்டி செமையா ஆடினாருங்க. 25 பால்ல 60 ரன், 6 6. ஸோ இங்கிலாந்து டீமுக்கு கொஞ்ச நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டனா அமைஞ்சாரு. ஒரு கட்டத்தில் இத்தாலி ஜெயிச்சிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயத்துக்கு இங்கிலாந்து வந்துட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா ஆடினாரு. ஆனா ஒரு கட்டத்தில் அவுட் ஆயிட்டாரு. ஒரு வழியா சாம் கரன், ஜிம்மி ஓவர்டன் 2 பேருமே சூப்பரா பவுலிங் போட்டு ஆளுக்கு 3 விக்கெட் எடுத்தாங்க. ஒரு வழியா இங்கிலாந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இங்கிலாந்து மேட்ச் ஜெயிச்சாலும் இத்தாலி மனசை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட பேட்டிங் சூப்பரா இருந்துச்சு. குறிப்பா பென் பெனட்டி அவரோட பேட்டிங் பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஸோ ஒருவேளை இத்தாலி ஜெயிச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்லாம் நினைக்கிற அளவுக்கு அவரை கொண்டு வந்து விட்டாரு. ஒருவேளை இத்தாலி மட்டும் ஜெயிச்சிருந்தா யோசித்து
பாருங்க, இங்கிலாந்து இந்த வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போயிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மேட்ச் இது. ஸோ மறக்க முடியாது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த மேட்ச் பார்க்கும்போது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிளேயர் ஆஃப் த மேட்ச் வேற யாரு? வில் ஜாக்ஸ் தான். ஸோ அவர் தான் இந்த வெற்றிக்கு காரணம். ஏன்னா அவர் அடிக்கலைன்னா கண்டிப்பா இங்கிலாந்து இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. 3வது மேட்ச்ல ஆஸ்திரேலியாவை ஸ்ரீலங்கா 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. எஸ், இது ஒரு அபாரமான மேட்ச். ஸ்ரீலங்கா கண்டி பல்லக்கிளை மைதானத்தில் நடந்த இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஆஸ்திரேலியா சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு பக்கம் டிராவிஸ் ஹெட், இன்னொரு பக்கம் கேப்டன் மிச்சல் மாஸ் சூப்பராக தான் ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 9 ஓவர்ல 54 ரன் அடிச்சாங்க. இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கும்போது ஸ்கோர் வந்து 220க்கு மேல போகும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனா துஷ்மன் ஹேமந்தா வந்ததுக்கு அப்புறம் அவர் பாலை மட்டும் திருப்பல, மேட்சையே திருப்பிட்டாரு. அதுக்கப்புறமா 77 ரன் அடிக்கிறதுக்குள்ள ஆஸ்திரேலியா எல்லா விக்கெட்டையும் விட்டுட்டாங்க. ஒரு பக்கம் பல்லைக்கிளை கிரவுண்ட்ல பால் டேர்ன் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. இதை பார்த்தோன்னே ஆஸ்திரேலியன்ஸ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா நினைச்சதை விட அதிகமாக டேர்ன் ஆகுது, இதை நம்ம எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவங்களோட பேட்டிங். ஒரு வழியா ஆஸ்திரேலியா 20 ஓவர்ல 182 ரன் அடிச்சாங்க. 182ங்கிறது ஸ்ரீலங்கா கிரவுண்ட்ல ஒரு பெரிய டார்கெட். இது சாதாரணமான டார்கெட்லாம் கிடையாது, சூப்பரான ஒரு டார்கெட் தான். ஸ்ரீலங்காவோட பவுலர்ல துஷ்மன் ஹேமந்தா அது வனிந்து அசலங்காக்கு பதில உள்ள வந்திருக்காரு. ஸோ அவர் இன்னைக்கு சிறப்பாக பவுலிங் போட்டாரு. ஸோ ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் தான். அவர் இன்னைக்கு 3 விக்கெட் எடுத்தாரு. அது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்காவோட ஃபீல்டிங் செமையா இருந்துச்சுங்க. ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே மதிசா பத்திரிந்தாக்கு ஒரு சின்ன இன்ஜுரி, அதாவது தசைப்பிடிப்பு காரணமா அவர் கிரவுண்ட் விட்டு வெளில போனாரு. இது ஸ்ரீலங்காக்கு பெரிய பின்னடைவா பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா மதிசா பத்திரினா ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டர். ஸோ அவர் கண்டிப்பா டெப்த் ஓவர்லயும் சிறப்பாக பவுலிங் போடுவார். அந்த மாதிரியான ஒரு பிளேயர் இல்லாம எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது மற்ற பிளேயர்ஸ்லாம் சிறப்பாக கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதனால தான் ஆஸ்திரேலியாவை 182 ரன்னுக்குள்ளே கட்டுப்படுத்த முடிஞ்சிச்சு. 183 ரன் எடுத்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற அந்த டார்கெட்டை நோக்கி ஸ்ரீலங்கா பேட்டிங் பண்ண வந்தாங்க. தொடர்ந்து ஃபெயிலியரான காமிலா மிசராக்கு பதிலாக குஷால் ஃபெரேரா உள்ள வந்திருந்தாரு. ஆனா குஷால் ஃபெரேராவும் சரியா விளையாடல, வந்தோடனே அவுட் ஆயிட்டாரு. ஒரு பக்கம் பெத்தும் நிசங்கா அதிரடியை தொடங்க, இன்னொரு பக்கம் குஷால் மெண்டிஸ் அவரும் அதிரடியா ஆடினாரு. செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் இவங்க 2 பேரும் சேர்ந்து சூப்பரா எடுத்துட்டு போனாங்க மேட்சை. பவரா பிளே பண்ணி பவர் பிளேல, அதாவது 6 ஓவர் முடிவில் 61 ரன் எடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து தொடர்ந்து இந்த பார்ட்னர்ஷிப் சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. குஷால் மெண்டிஸ் 50, இன்னொரு பக்கம் பார்ட்னர்ஷிப் 97 ரன் இருக்கும்போது குஷால் மெண்டிஸ் ஒரு பெரிய ஷாட்டுக்கு போய் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கடுத்து வந்த பவன் ரத்நாயக்க மட்டும் சாதாரணமான ஆள் கிடையாதுங்க. அவர் தொடர்ந்து சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. இந்த மேட்ச்லயும் வந்தோடனே அடுத்தடுத்து 2 4 அடிச்சாரு. அதுக்கடுத்து தொடர்ந்து சூப்பரா விளையாண்டாரு. இந்த பக்கம் பவன் ரத்நாயக்க ஒரு பக்கம் நல்லா ஆடிட்டு இருக்க, பெத்தும் நிசங்கா சூப்பரா தரமா ஆடிட்டு இருந்தாரு. ஸோ ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே அந்த கிரவுண்டை சுத்தி காட்டிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரோட பேட்டிங்ல எல்லா ஷாட்டுமே சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக ஆடம் சம்பாவை அடித்த அந்த ஸ்வீப் ஷாட் இருக்கே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த லாஃப்டர் ஷாட் இருக்கே வேற லெவலுங்க. 52 பால்ல செஞ்சுரி. ஸோ T20 வேர்ல்டு கப்பில் செஞ்சுரி போகிறதுலாம் பெரிய விஷயம். 52 பால்ல செஞ்சுரி போகிறது, அதுவும் ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு சாம்பியன் டீமுக்கு அகேன்ஸ்டாக விளையாடுறதுலாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். என்னதான் ஸ்ரீலங்கா அவங்களுடைய சொந்த மண்ணாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி விளையாடுறதுலாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். சூப்பராக இருந்துச்சு மேட்ச். குறிப்பாக நீங்கள் ஸ்ரீலங்கா ஃபேன்ஸாக இருக்கலாம் அல்லது கிரிக்கெட் ஃபேனாக இருக்கலாம், எல்லாருக்குமே ஒரு தரமான ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராக ஆடி சிறப்பாக ஜெயிச்சிட்டாங்க இந்த மேட்சை. பெத்தும் நிசங்கா பேட்டிங்ல மட்டும் சிறப்பா இல்ல, கிளென் மேக்ஸ்வெல் அடிச்ச ஒரு ஷாட்டை சூப்பரா கேட்ச் பிடிச்சாருங்க. ஸோ ஒரு தரமான கேட்ச். அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. ஸ்ரீலங்கா பவுலிங் ஃபீல்டிங் அப்படின்னு கலக்குனாங்க. பேட்டிங்ல பெத்தும் நிசங்கா சூப்பரா விளையாண்டாரு. உண்மையிலேயே இது ஒரு கலக்கலான வெற்றி. ஸ்ரீலங்கா 18 ஓவர்ல இந்த மேட்சை முடிச்சிட்டாங்க. தரமான வெற்றி. இப்போ ஆஸ்திரேலியாவோட நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஸோ அடுத்து சூப்பர் 8க்கு போவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. காரணம் ஜிம்பாப்வே கூட ஒரு அதிர்ச்சி தோல்வி. ஜிம்பாப்வே அயர்லாந்து கூட ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கதையே இல்லை. ஆஸ்திரேலியா வாய்ப்பே கிடையாது. இந்த டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போய் தான் ஆகணும். என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பெத்தும் நிசங்கா சூப்பராக விளையாண்டு செஞ்சுரி அடிச்சனால ஸோ அவர் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச். ஸோ கலக்காக விளையாண்டாரு. இந்த மேட்சை பார்க்கறதுக்கு ஜெயசூர்யா, லசித் மாலிங்கா இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டீவ் ஸ்மித் ஸ்குவாட்ல இருந்தாரு. ஆனால் டக்அவுட்ல உட்காந்து பார்த்துட்டு இருந்தாரு மேட்சை. இந்த மேட்ச் ஒரு விளையாடல. இந்த மேட்சும் ஒரு விளையாடல. இந்த மேட்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு, குறிப்பாக பெத்தும் நிசங்காவோட பேட்டிங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் அப்டேட்ஸுக்கு மறக்காம ரீல் அண்ட் ரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போற வீடியோஸ்லாம் உங்க நோட்டிபிகேஷன்ல வரணும் அப்படின்னா மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.